अन्तर्यश्च बहिर्विधूततिमिरं ज्योतिर्मयं शाश्वतं स्थानं प्राप्य विराजते विनमताम् अज्ञानमुन्मूलयन् पश्यन् विश्वमपीदमुल्लसति यो विश्वस्य पारे परः तस्मै श्रीरमणाय लोकगुरवे शोकस्य हन्त्रे नमः। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतु नाहं तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधियां दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम्। रमणपादमालै ஆனந்தம் தான் மேன்மேல் எழும் என்று அறைவோன் பாதம் வாழ்கவே நான் உள் அழுந்த அழுந்த என்னும் நம்பி பாதம் வாழ்கவே இறைவர்க்கு அலையும் மனதை ஈ என்று இசைப்போன் பாதம் வாழ்கவே பெரிய பக்தி அதுவே என்னும் பிரியன் பாதம் வாழ்கவே உன்னுள் உளாசனை உன்னுள்ள ஈசனை விடேல் என்று உரைப்போன் பாதம் வாழ்கவே அந்நியம் போல் வரினும் வெளி என்று அறைவோன் பாதம் வாழ்கவே தாவின் அயலில் தடு மனது என்னும் தலைவன் பாதம் வாழ்கவே ஆவியை ஈசர்க்கு அளித்தல் அது என்று அருள்வோன் பாதம் வாழ்கவே. இதான் நான் இதை பார்த்த பாட்டு. தாவின் அயலில் தடு மனதை என்னும் இதுதான் முக்கியமான தபஸ். மனசு ஆத்மாவை விட்டு வெளி விஷயங்களில் தாவிண்டே இருக்குது. அதை வெளியில் போக விடாமல் பிடிச்சி ஹிருதயத்துக்குள்ளேயே தள்ளு. அதுதான் ஈஸ்வரனுக்கு மனசை கொடுக்கறது. சித்தத்தை சித்துக்கு ஆத்மாவுக்கு கொடுக்கறதுன்னு என்ன? அது கொடுக்கலாம் பண்ண முடியாது. அந்தர்முகம் பண்ணுறது, ஹிருதயத்துக்குள்ளே மனசை நிறுத்துறது தான் ஈஸ்வரனுக்கு மனசை அர்ப்பணம் பண்ணுறது. கீதையில் பகவான் ஹிருதயத்தில் இருக்கேன் எனக்கு சரணாகதி பண்ணுங்கிறார். சாந்தி வரும். அந்த சரணாகதி எப்படி பண்ணுறது? வெளியில் போயின்னு இருக்கிற சித்தத்தை தடு. அப்புறம் என்ன பண்ணணும்? உள்ள தன்னுள்ளேயே அர்ப்பணம் பண்ணு. இதுதான் ஈஸ்வருக்கு மனதை அளித்தல். ஈஸ்வரனுக்கு மனதை கொடுக்கறதுங்கிறது இதுதான். எழும்பும் நினைவுகள் எல்லாம் நசுக்கு என்று கொஞ்சம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ். எழும்புற மனசில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் நசுக்கு அப்படின்னா ஒரு தாட்டும் வராத ஸ்டேட்டு வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இரு. மனதில் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. எழும்பும் எண்ணங்களை எல்லாம் நசுக்கு. எப்படி நசுக்கிறது? இந்த எண்ணங்கள் எங்கே உதிக்கிறதோ உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல். அந்த எண்ணங்கள் உதிக்கிற இடத்துலையே ஒடுக்கின்று ஏகாந்தமாக நினப்பை எல்லாம் ஹிருதயத்துக்குள்ளேயே ஒடுக்கின்று ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நினப்பு வரபோதும் ஜாக்கிரதையாக இருந்து இது யாருக்குன்னு பாரு. எனக்கு எல்லா நினப்புக்கும் ஒரு மூலம், ஒரு ஆள் இருந்தாகணும். நான்கிறது அந்த நான் என்ன அப்படின்னு பார்த்தா ஹிருதயத்தில் மனசு அடங்கும். இதுதான் ஆத்ம விசாரத்தோட வழி. மனம் அடக்கும் வழி பல என்று மொழிவோன் பாதம் வாழ்கவே. நிறைய வழிகள் இருக்குது மனசை அடக்கிறதுக்கு. ஜபம், ரூப தியானம் பண்ணுறது, பக்தி பஜன கீர்த்தனங்கள்லாம் பாடுறது, யோகாபியாசம் பண்ணுறது, இப்படி பலது இருக்குது. அனைத்தின் மேல் விசாரமாம். எல்லாத்தையும் விட சிறந்தது ஆத்ம விசாரம். நான் யாருங்கிற விசாரம் இருக்கேன். மனசோட மூலத்துக்கே போகிறோம் நம்ம. மனசு எண்ண அலைகள் தான் மனசு. அதில் எல்லா எண்ணங்களுக்கும் மூலமான எண்ணம் நான்கிற எண்ணம். அந்த நான்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் தான் மீதி எண்ணங்கள் எல்லாம் வருது. அந்த நான்கிற எண்ணத்தோட பிறப்பிடத்தை தேடுறதுங்கிற இந்த ஆத்ம விசாரம் இருக்கே, அது எல்லாத்தையும் விட சிறந்த வழி.
வேறு வழியில் அடக்கின் மீளும் என்போன் பாதம் வாழ்கவே ஏறு வாசனையினால் வெளியென்று இசைப்போன் பாதம் வாழ்கவே. வேறு வழியில் மனசை வேறு எந்த வழியில் அடக்கினால் நம்ம பார்க்குறோம், ஞானம் தவிர வேறு எந்த வழியிலையும் மனசை நம்ம அடக்கலாம். கொஞ்ச நாளைக்கு அடங்கி இருக்கும். எந்த உபாயத்தை யூஸ் பண்ணுறோமோ அந்த உபாயத்தை இப்படி விடுற வரைக்கும் மைண்டு அடங்கியிருக்கும். 2 விதத்தில் அடக்கிறது சொல்லுவாள். ஒன்று பாதா பா, இன்னொன்று பாஹ்யமாக அதை அழிக்கிறது, மனசை அடக்கி நிறுத்துறது. இப்போது ஒரு திருஷ்டாந்தம் எனக்கு இப்போ தோன்றுறது. ஒரு இடத்துல இப்படி காட்டில் போகிறது தூரக்கு ஏதோ ஒன்று மின்னுறது. அப்போது பார்த்தா 2 பேராக போகிறோம். கூட இருக்கிறவர் சொல்கிறார், அது ரத்னம், நல்ல ஒரு ஜுவல், ஒரு ஜெம். ஆனால் நம்ம எடுக்க வேண்டாம், இதெல்லாம் நமக்கு பந்தகரம். அதெல்லாம் நம்ம யாரோ போட்டுட்டு போயிருப்பா, அவள் சொத்தெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். சரி அவன் சொல்கிறாரேங்கிறதுக்காக அவர் 1000 கன்வின்ஸ் பண்ணி சொல்கிறார், மனசு அதில் விடாதே, அந்த பக்கம் பார்க்காதே, நீ அடக்கி வச்சுக்கோ. இவனுக்கோ தாரித்யம். இவன் சரிதான் பரத்தியார் விஷயத்தில் மனசை விடுப்பார். ரொம்ப ஸ்ரத்தையோடு அதை கேட்டுண்டு அன்றைக்கி ஹோல் நைட்டு அடிக்கடி மனசை ஏகாகிரப்படுத்திட்டு, பகவானே எனக்கு சக்தி தான், அந்த ரத்னத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு தோணப்படாது, அது யாரோடோ இது, அதிலெல்லாம் மனசு போகப்படாது, தூங்கிறது. திருப்பி சொப்பனத்தில் அது வருது, அந்த ரத்னம் வருது. அப்போ இவன் திருப்பி பகவான்கிட்ட வேண்டிக்கிற, பகவானே என் மனசு ஏன் இப்படி கெட்டு போகிறது, அதை அடக்கிறதுக்கு மனசை தான் சொல்லி அந்த நினைப்பெல்லாம் அடக்கி எல்லாம் பண்ணுறான். என்ன பண்ணாலும் ஹோல் நைட், அப்புறம் ஹோல் நைட்டு அவன் மனசுக்குள்ளே பூரா அந்த ரத்னம் வந்துடுத்து. அப்புறம் சரி குரு சொல்கிறது இருக்கட்டும், அவர் தூங்கின்னு இருக்கார் கொரட்டோட்டு, நம்ம பாட்டு எடுத்து வச்சுன்னு விடுவோம் இடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு மொல்ல அந்த இடத்துக்கு போனேன். அந்த விழுந்து கிடக்கிற இடத்துல அங்கே போனால் ஒரு கிழிஞ்சல், ஒரு 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 கிளாஸ் பீஸ் கிடக்கிறது. இதை வச்சுனாக்க ராத்திரி 2 மணி நேரம் தூங்காமல் சொப்பனம் பார்த்துட்டு அதை வேணும் வேண்டாம் அதை பற்றி தியாக புத்தி எல்லாம் நினச்சது போட்டுட்டு வந்தான். இன்னுமே அவன் மனசில் அந்த எண்ணம் வருமோ? கொரட்டை விட்டு ஒரே தூக்கம் இல்லையா? இப்போ என்னன்னாக்கா அது இல்லை, அது உண்மை இல்லைன்னு கன்வின்ஸ் ஆனதும் அதை பற்றி இருக்கிற தாட் போயிடுது. அந்த கன்விக்ஷன் வரலையானால் டெக்னிக்கை வச்சுண்டு அதிலெல்லாம் மனசை விடப்படாது, அப்படியெல்லாம் ஆனாலும் அங்கே போகும். இதுதான் அது. அப்போது ஆத்ம விசாரத்தால் என்ன தெரியறது, இவனுக்கு மனதென ஒன்று இல்லை உந்தீபர இருக்கிறது ஒரு ஆத்மாதான்ங்கிறது நமக்கு கன்விக்ஷன் வராததுனால தான் பல பல விஷயங்கள், பல பல ஆளுகள், பல பல பொருள்கள்லாம் இருக்கிறதாக மனசில் தோன்றுறது. எல்லாமும் இருக்கிறது எப்போதும் உள்ளது, அவு ஏகான்ம வஸ்துவே இருக்கிறது ஒரு ஆத்ம வஸ்து தான் எப்போ ஒருத்தனுக்கு நிச்சயமாக தெரிஞ்சு கொடுத்தோ அவனுக்கு பின்ன எப்பவும் சமாதி தான். கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் விவகரித்தாலும் விவகாரம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அவனோட சமாதி நிலைங்கிறது ஞான சமாதி. அது கலையவே கலையாது. எல்லாரும் எல்லா விஷயங்களும் எல்லா வஸ்துக்களும் எல்லா அனுபவங்களும் அவனுக்கு ஆத்ம சைத்தன்யம்தான். அதனால் அது இல்லாமல் அப்படி எல்லாம் சர்வாத்ம பாவம் ஆத்ம ஞானம் இல்லாமல் மனசை ஒரு டெக்னிக்கால் அடக்கி வச்சுக்கலாம். அது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எல்லோரும் ஞானத்தை அடைஞ்சு விட முடியாது. அதனால் அப்போ நிம்மதியாக இருக்கிறதுக்கு நீ மனசை அடக்கி வச்சுக்கோ, சாந்தம் பண்ணிக்கோங்கிற. வேறு வழியில் அடக்கின், வேறு எந்த வழியில் அடக்கினாலும் மீளும். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறத சாந்தமாக இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு பெயிண்டிங் பண்ணுற போது மனசு அசங்கவே இல்லை, நல்லா சாந்தமாக இருக்குது. நான் அப்படியே இருக்க தானே வேணும். அதை விட்டதும் புஸ்ஸுன்னு வெளியில் வர்றது இல்லையா? ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி ஏகாகிரப்படுத்தி இருக்கிறது, அதனால ஒரு சுகம் உண்டு. அதில் கம்ப்ளீட் அப்சார்ப்டாக இருக்கிறத
அதனாலேயே அதில் மனசு ரொம்ப பலமாக கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அதனால தான் டிஸ்டர்பன்ஸ் வந்தால் ஒரே ஒரு ரொம்ப ஹை டென்ஷன் வயரில் உடஞ்ச மாதிரி எஃபெக்ட் ஆகிடும். ஆனால் ஞானத்தால் மனசை அடங்கி இருக்கிற போது இதெல்லாம் ஆகாது. ரொம்ப மனசை ஏகாகிரப்படுத்தி தியானம் பண்ணுற போது சின்ன சவுண்டு விழுந்தால் அவனுக்கு பெரிய பாம்பு வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஞானஸ்திதியில் இருக்கிறவன் மார்க்கெட்டில் கூட இருக்கலாம், வார்ஃபீல்டுக்கு நடுவில் கூட இருக்கிறான், அவன் தியானம் பண்ணலை, சகஜமாக மனசை அடங்கி கொடுத்து சாந்தமாகிடுது. அது ஒன்றும் டிஸ்டர்ப்டே ஆகாது. ஒன்று சாதனை, இன்னொன்று சித்தி. அதனால் வேறு வழியில் அடக்கின் மீளும் என்போன் பாதம் வாழ்கவே, ஏறு வாசனையினால் வெளியென்று இசைப்போன் பாதம் வாழ்கவே. ஜபிக்கின் மந்திரம் சித்தம் ஒடுங்கும் என்போன் பாதம் வாழ்கவே, ஜபம் விசார சாதனம் என்னும் சித்தன் பாதம் வாழ்கவே. பகவான் ஜபம் பண்ணுறதை பற்றி சொன்னது இதில். ஒரு மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க சித்தம் ஒடுங்கும். ஹோல் சாதனை சித்தத்தை ஒடுக்கிறது தான் இல்லையா? ஒன்றும் நினையாது இரு சும்மா என்று உரைப்போன் பாதம் வாழ்கவேன்னு சொன்னோமே. பகவானோட உபதேச சாரம் அதுதான். ஒன்றும் நினையாது இரு சும்மா. அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். தாட்ஸை வளர்த்தாதே, தாட்ஸை கல்டிவேட் பண்ணாதே. ஒன்றும் நினையாது இரு சும்மா என்று நம்ம கிருஷி பண்ணிகிட்டே இருக்கிறது தாட்ஸ் தான், சித்தவருத்திகள் தான் இல்லையா? அந்த கிருஷியை நிறுத்தணும் உள்ள. விளையும் சிவானந்த பூமி அந்த வெட்டவெளி நன்னி துஷ்ட இருளாம் களையை களைந்த பின் பார்த்தேன், ஐயன் களையன்றி வேறொன்றும் கண்டில்லேன் தோழி, சங்கர சங்கர சம்போ. தாய்மான ஒரு பாட்டு உள்ள. இந்த ஒரு கிருஷி, ஒரு விவசாய பூமி இருக்குது. அங்கே என்ன இருக்குது? சிவானந்தம் விளையுமாம். எப்போன்னா இந்த வேண்டாத தாட்ஸ் எல்லாம் எடுத்து களைஞ்சு கொடுத்தானா, ஐயன் களை, இந்த களையை பறித்த பின் பார்த்தேன், ஐயன் களை என்று. களையை பறிக்கிறதுனா வீட்ஸ் எடுக்கிறது. இன்னொரு களைங்கிறதுக்கு ஜோதி. முகத்தை பார்த்தா நல்லா களையாக இருக்கும்பாளே இல்லையா? அவரை பார்த்தாலே அவர் முகத்திலேயே தவக்கலை அப்படி ஜோதியாக இருக்குது. அப்போது வேறு வழியில் இப்போது ஜபிக்கின் மந்திரம், இப்போ ஒரு சாதனையை சொல்கிறார். அப்போ உபாயத்தால் அடக்கப்படாதுன்னு இல்லை, உபாயம் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஞானிக்கு மனசு சஞ்சலப்பட்டாலும் பரவாயில்ல, மனசு விவகாரம் பண்ணாலும் ஞானிக்கு தோஷம் இல்லை. ஆனால் ஞானிக்கும் கூட, தத்துவஞானிக்கு கூட பாடிலி ஹெல்த் வேண்டி இருக்கு இல்லையா? ஃபிசிக்கல் ஹெல்த் வேண்டி இருக்கே. அதே மாதிரி மைண்டும் குவைட்டாக இருந்து கொஞ்சம் நேரம் சமாதியாக இருந்தால் அவருக்கு நல்லது தான். அதனால் வித்யாரண்யர் என்ன சொல்கிறார்? தத்துவஞானத்துக்கு அப்புறமா சமாதி அபியாசம். தத்துவஞானி எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லையா? எக்ஸசைஸ் பண்ணி சரீரத்தை வாக்கிங் எல்லாம் பண்ணுற மாதிரி மனசையும் தினமும் சாந்தம் பண்ணலாம், நிச்சலம் பண்ணலாம், குவைட்டன் பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது, சௌக்கியமாக இருக்குமே. ஆனால் விக்ஷேபத்தினாலேயோ நிரோதத்தினாலேயோ ஞானிக்கு ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நிரோதம் பண்ணினா நல்லாயிருக்கும். சாதகனை பொறுத்தவரை மனசு நிறைய எண்ணங்களாக விரிஞ்சு வந்துட்டே இருக்குது, நிறைய தாட்ஸ். அந்த உள்ள ஒரு இந்த சவுண்டை பிடிக்கிற ஒரு ஏதாவது ஒரு சவுண்டை கேப்சர் பண்ணுற ஒரு ஸ்பீக்கர் எதையாவது உள்ளே வச்சு வெளியில் கேட்டால் பெங்களூர் சிட்டியில் இருக்கிற டிராஃபிக்கை விட சத்தம் கேட்கும் உள்ள. அவ்வளவு கிறிஸ் கிராஸ் வைப்ரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தாட் ஸ்ட்ரீம்ஸும், இமோஷ்னல் ஸ்ட்ரீம்ஸும், பிளட் ஸ்ட்ரீம்ஸும், நர்வ்ஸில் இருக்கிற ஸ்ட்ரீம்ஸும் எல்லாம் அவ்வளவு ஜாரிங் சவுண்டு இருக்கும். பேன் எல்லாம் சத்தம் கேட்கும், எல்லாம் கேட்கும் உள்ள. அவ்வளவு மனசில் வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ எல்லா தாட்ஸும் என்ன? தாட்ஸ் எல்லாம் வைப்ரேஷன்ஸ் தான், ஸ்பந்தனம் தான். இது ஒரு சித்தாந்தம் உண்டு காஷ்மீர சைவத்தில். அவளுக்கு ஸ்பந்த சித்தாந்தம்னே உண்டு. அவளுக்கு ஸ்பந்தனம், எல்லாம் ஸ்பந்தனம் தான். ஒரு மந்திர ஜபம்ங்கிறது ஒரு ஸ்பந்தனம் தான். மந்திரத்தை உள்ள ஜபம் பண்ணி லைஃப் டைம் பூரா
அபியாசம் பண்ண வேண்டியது. அதான் காயத்ரி ஜபம் என்ன பண்ணுறோம், காத்தால் கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணினா மனசு கொஞ்சம் சாந்தமாய் ஒரு ஸ்பந்தனம் வந்து வைப்ரேஷன் வந்து நிற்கும். இன்னும் மத்தியானம் ஒரு 11 மணி ஆகி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் ஆகி கொஞ்சம் நேரம் டல்லாகி அதுக்கப்புறம் உற்சாகம் வரத்துக்குள்ளே திருப்பி பழையபடி எண்ணங்கள்லாம் கிளம்பும். அப்போ மத்தியானம் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் வரத்துக்குள்ளே திருப்பி கிளம்பும். சாயந்தரம் கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணுறோம். சரியாக பார்த்தா நைட்டுலேயும் பண்ணணும், படுத்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜபம் பண்ணணும். அப்படி பண்ணினாக்கா மனசு கிளம்பும், திருப்பி அடக்கிறோம், கிளம்பும், திருப்பி அடக்கிறோம் இல்லையா? அது லலிதமாக எல்லாருக்கும் பண்ண முடியாது. பெரிய பெரிய சாதுக்கள், மகான்கள், சந்துக்கள்லாம், செயின்ஸ் எல்லாம் மகாராஷ்டிராவில் இருந்து நாமதேவர், இந்த ஈவன் சிக்கு மதம் இருக்கேன், அதில் கூட குரு நானாக் கூட அதில் எல்லாம் நாம ஜபந்தான், அவளுக்கு ஜபம்தான். அவளோட கிரந்த சாஹிப்னு அவளோட புக்கு தான் அவளுக்கு மெயின் பூஜை. அதில் பூரா இந்த ஜபத்தை பற்றி தான். அதில் மெயினாக நாமதேவரோட நிறைய அபங்கம் உண்டு. துக்காராமோட நாமதேவரோட அபங்கெல்லாம் அவள் எடுத்துன்னு இருக்கா. எல்லாம் எதுக்குன்னு அந்த சப்த பிரம்ம, இந்த பகவன் நாமத்தை ஜபம் பண்ணுறது ஒரு சப்த பிரம்ம இல்லையா? இப்போ பகவானுக்கு கூடி பார்த்தோம்னா பகவான் என்ன உபாசனை பண்ணியிருக்கேன், ஜபம் தான் பண்ணியிருக்கார். பகவான் இன்னும் உட்காந்து சிவசிவா ஜபம் பண்ணலையே. பகவான் ஜபத்தோட ரொம்ப சூக்ஷ்ம ரூபத்தை பிடிச்சின்றது. பூர்வ ஜென்மாவில் எங்கேயோ நிறைய பண்ணியிருக்கு. அதனால் அந்த ஜபத்தோட அதிசூக்ஷ்ம லெவலில் நாமம் கேள், அவ்வளோதான் பகவானுக்கு. நாமம் ஜபம் இல்லை, பெயர் நினைத்திடவே. 2 ஸ்டேஜ் சொல்லித்து பகவான். பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனையுன் பெருமையார் அறிவார் அருணாச்சல. அருணாச்சலங்கிற நாமத்தை நினைக்கிறது. இப்போது நம்ம ஜபம் பண்ணுற போது முதல்ல வாயால் ஜபம் பண்ணுறோம், சப்தமாக. அது கூட பண்ண முடியாத ஸ்டேட் உண்டு. சில பேருக்கு ரொம்ப முடியாது. சில சன்னியாசிகளே நான் பார்த்துருக்கேன், லைஃப் டைம் பூரா அனுஷ்டானம் பண்ணி ஜபம் பண்ணிகிட்டே இருந்தவா லாஸ்ட்டில் முடியலை பாவம். ஆனாலும் அவளுக்கு அந்த பகவன் நாமத்தை விட முடியாமல் யாராவது ஒரு பக்தரை பக்கத்தில் உட்கார வச்சு ஜபம் பண்ணி என் காதில் விட்டுட்டே இருப்பாள். அந்த முடியாத ஸ்டேஜ்லேயும் அந்த அவளோட எந்த மந்திரமோ அந்த மந்திரம் அவள் காதில் விழுது. அப்போ என்ன, இது வைகரியை விட வெளியில் போயிடுது இல்லையா? பிரத்தியார்கிட்டேருந்து வர சப்தம். அதுக்கப்புறம் நாம ஜபம் பண்ணுறோம், நம்ம கேட்குற மாதிரியே சிவசிவா 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 சிவசிவான்னு. அப்புறம் உதடு உள்ள நாக்கால் பண்ணுறது உபாம்சு. அப்புறம் கொஞ்சம் கூட கீழே அழுந்தி அந்த ஜபம் என்னாகும், ஒரு சின்ன துடிப்பு மட்டும் இருக்கும். அந்த துடிப்பு தான் ரொம்ப அழகான ஒரு நிலை. மனசெல்லாம் அந்த துடிப்பு எடுத்துக்கும். மூச்சு காற்றுல எல்லாம் அந்த துடிப்பு கலந்துடும். பிளட் ஸ்ட்ரீமில் எல்லாம் அந்த துடிப்பு கலந்துடும். அந்த துடிப்பு நிலையில் எத்தனை நேரம் இருக்க முடியும், அதை விட ஆழமாக போகிறது தான் தியானம். அந்த துடிப்புங்கிற நிலையும் தாண்டி ஒரு கனமான ஒரு கொழுந்து, ஒரு சாந்தியோட ஒரு கொழுந்து, ஒரு பிழம்பு, பிழம்புன்னு சொல்லாமா, நிம்மதியோட ஒரு பிழம்பு. அந்த நிம்மதியோட ஜோதி பிழம்புங்கிற மாதிரி ஒரு நிம்மதியோட பிழம்பு மட்டும் இருக்கும். அந்த பிழம்பில் இந்த மந்திர ஜபமெல்லாம் ஒடுங்கி போயிடும், அழுந்தி போயிடும். ஜபம் பண்ணுற ஆளும் இல்லை, ஜபங்கிற சப்தம் இல்லை, அந்த சாந்தி நிம்மதியோட ஒரு பிழம்பு தான் இருக்கும். ஒரு சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீஸ் இருக்கும், அதுதான் இருக்கும். அது பரா. அதுலேருந்து அப்புறம் பஷ்யந்தி. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும்போது திருப்பி அந்த துடிப்பை பார்ப்போம். அந்த துடிப்பை பார்த்து பார்த்து மோஸ்ட்லி காலத்துக்கு அடிமைப்பட்டு நாம் நிறுத்தி விடுவோம். அதனால தான் யோகிகள் என்ன பண்ணுறா, எந்த வேலையும் வேண்டாம், எந்த விவகாரமும் வேண்டாம் அப்படின்னு சமாதியில் அழுந்துடுறான். நம்மளுக்கு என்ன பண்ணுவான், இன்னமும் பெல் அடிக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டு டைம் ஆகிடுத்து, சாப்பிடணும், யாருக்காவது கஷ்டம் கொடுக்கப்பட, எதையோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த நிலையிலேருந்து கீழே வந்துடுவோம். அதுதான் ராமகிருஷ்ணர் சாரதா தேவி சொல்கிறா, என்றைக்கு நல்ல மூடு இருக்கோ அன்றைக்கி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணினாலும் என்ன பண்ணாலும் அசங்காமல் உட்காந்துன்று. எவ்வளோ என்ன, அது எப்பவும் கிடைக்காது, எப்பவும் கிடைக்காது. அன்றைக்கி வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் வச்சுடு, இது வேண்டாம் வச்சுடு, அப்படி அழுந்தி கிடைக்கிற சான்ஸை விடாமல் ஜபம் பண்ணின்று உள்ள. அப்போ அந்த ஜபம் ஸ்தூலமாக வெளியில் இருக்கிறது வைகரி, அப்புறம் உபாம்சு, அப்புறம் மானசி ஜபம், அப்புறம் தியானம். இதெல்லாம் பகவான் உபதேச சாரத்தில் சொல்லித்து.
இப்படி ஜபம் பண்ணுறதுனாலேயே ஆத்ம விசாரத்தோட பலம் சித்திக்கும். ஏன்னா ஆத்ம விசாரம் நான்கிற ஒரு விருத்தி, ஒரு தாட், ஒரு துடிப்பை போய் பிடிக்கிறது. அதே போல் ஜபமும் ஒரு துடிப்பில் மட்டும் நின்று ஹிருதயத்துக்குள்ளே ஒடுங்கி அந்த சாந்தியை அனுபவிக்கும். அந்த சாந்திங்கிற அந்த சாந்திக்கு தான் பகவான் நான் என்று தோன்றும் பூர்ணமாம் பொருள் அப்படின்னு அந்த பூர்ண வஸ்து. அந்த பூர்ண வஸ்து என்னது? அந்த சாந்தி பிழம்பு தான். அதனால் ஜபிக்கின் மந்திரம் சித்தம் ஒடுங்கும் என்போன் பாதம் வாழ்கவே. இப்படி ஜபம் பண்ண பண்ண ஜபம் விசார சாதனம் என்னும். ஜபம் பண்ணுறத்தையே விசாரம் பண்ணலாம். ஜபமே விசாரத்தில் கொண்டு விட்டுடும். ஜபங்கிறது ஒரு அவுட்டர், ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி. இப்போது இந்த ஸ்விம்மிங் படிக்கிறத ஸ்விம்மிங் பூலில் பார்த்தேன்னாக்கா நிறைய இந்த ஒரு டியூப் போட்டு வச்சுருப்பான். அந்த டியூப் எதுக்குன்னு எங்கேயா முழுகி போகாமல் இருக்கிறதுக்கு, எங்கேயாவது ரொம்ப களைச்சி போயிட்டான்னா அதில் போய் பிடிச்சின்னு நிற்கலாம். அப்புறம் கொஞ்சம் பலம் வந்துடுத்தானா திருப்பி கேன் ஸ்விம். அதுபோல் இந்த மந்திர ஜபம்ங்கிறது என்னென்னா நமக்கு டியூப் மாதிரி ஆசிரியம், ஆலம்பம் இல்லையா? பிரணவத்தை கூட அப்படி தான், ஏதத் ஆலம்பனம் ஸ்ரேஷ்டம் ஏததாலம்பனம் பரம். அதுபோல் மனசுக்கு ஜபங்கிற ஒரு ஆசிரியத்தை வச்சுன்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மனசு சாந்தமாகிடுத்தானா மனசை ஹிருதயஸ்தானத்துக்குள்ளே அடக்கிறது, எங்கே உதிக்கிறது இந்த சித்தம் அப்படின்னு பார்த்து, நான்கிறது யார், இந்த ஜபம் பண்ணுறது யார், இந்த உள்ளே இருக்கிறவன் யார், இந்த சரீரத்துக்குள்ளே யார் இருக்கா, இப்படியே உள்ளே அழுந்தி நிற்கிறது. அந்த நான்கிறது உதிக்கிற இடத்துல போனால் மனம் அங்கே அடங்கும். அந்த அடங்கி இருக்கிற மனம் திருப்பி கிளம்ப ஆரம்பிச்சு திருப்பி ஜபம் பண்ணுறது. இப்படி விசார சாதனமாம். இந்த ஜபம்ங்கிறது இருக்கே அது விசாரத்துக்கு வழிவிடும். ஜபம் விசார சாதனம் என்னும் சித்தன் பாதம் வாழ்கவே. ஜபம் ஆத்ம விசாரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ரூப உபாசனையும் ஆத்ம விசாரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். மூர்த்தம் மனதை ஒருமை செய்யும் என் மூர்த்தி பாதம் வாழ்கவே. ஓர்ந்திடு அதுவும் சாதனமாம் என்று உரைப்போன் பாதம் வாழ்கவே. மூர்த்தம்னா பகவானோட ரூபம், பகவானோட ஒரு ஃபார்ம் உள்ள வச்சுன்னு அப்படி வச்சுக்கிறதுனா மைண்டு ஒரு ஃபார்ம் இல்லாட்டா இன்னொரு ஃபார்மில் போயிட்டே இருக்கும். முதல்ல ஒரு ரூபத்தை நினச்சிக்கும், அப்புறம் அந்த ரூபம் உள்ள ஒரு பாவத்தை கொண்டு வரும். அந்த பாவம் விடாமல் நம்மளை பிடிச்சிக்கும். அப்போது நமக்கு லேட்டர் ஆன் தெரியும், நமக்கு மைண்டை பொறுத்த வரைக்கும் நாம ரூபங்கிறது நம்ம வெளியிலேருந்து கொடுக்க வேண்டாம், அது வச்சுட்டே இருக்கும். நம்மளோட நாம ரூபத்தை வச்சுட்டு இருக்கும், இல்லட்டா பிரத்தியாரோட நாம ரூபத்தை வச்சுட்டு இருக்கும். அதனால தான் ஆத்மாவே வெளியில் பல பல திவ்ய ரூபங்களில் ஆவிர்பவிச்சது தான் நம்ம சுவாமியோட ரூபங்கள்லாம். ஈஸ்வரனோட ரூபங்களெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சதில்லை. சில பேர்லாம் சொல்கிறா மனுஷியால் அவளுக்கு சௌகரியத்துக்கு வேண்டி சுவாமிக்கு ஒரு ரூபம் நம்ம கொடுக்கல, ரூபம் நமக்கு நம்மளாக ரூபம் கொடுத்துட்டோம். அது ஆவிர்பவிச்சது. சில யோகிகளுக்கு தரிசனம் கொடுத்தது. அவளுக்கு இப்போ மந்திரங்கள்லாம் எப்படி ஆவிர்பவிச்சதோ அதுபோல தான் இந்த மூர்த்தங்களும் ஆவிர்பவிச்சது. அந்த மேனிஃபெஸ்டேஷன் விபூதின்னு பேர். அந்த ஆவிர்பாவத்தை தான் அவாவா பரம்பரையில் அவாவா சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணினேன். இந்தந்த ரூபத்தை தியானம் பண்ணேன்னா சும்மா ஒரு செயர் தியானம் பண்ண முடியாது. ஆனால் பேச்சுக்கு சொல்லலாமே தவிர ஒரு லைட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சொல்கிறா, அதெல்லாம் தியானம் ஆகாது. பகவானோட மூர்த்த ரூபங்கிறது ஒரு குரு டிரான்ஸ்மிட் பண்ணுற போது ஒரு சிஷ்யனுக்குள்ளே அது எப்படின்னாக்கா நமக்கு எப்படி நம்ம பாடி மைண்டு சென்சஸ் எல்லாம் ரியலாக இருக்கோ அதுபோல் ஈஸ்வரனை ஹிருதயத்துக்குள்ளே ஆஸ் எ ஃபுல் ப்ளோன் டிவைன் பர்சனாலிட்டி இவன் பார்ப்பான். அந்த ஈஸ்வரனோட மூச்சு வரைக்கும் அவனுக்கு ஃபீல் பண்ணும் அந்த சுவாமியோட மூர்த்த ரூபத்தில் பகவானோட. அதனால்தான் பாகவத்தில் பார்த்தா நாரதர் உபதேசம் பண்ணுறார் இல்லையா, கிருஷ்ண அந்த ரூபத்தை பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்னவதனேக்ஷணம் சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டேக்ஷணாதரம் பிரணதாஸ்ரயணம் நிரும்ணம் சரண்யம் கருணார்ணவம் ஸ்ரீவத்சாங்கம் கனஷ்யாமம் இப்படி வர்ணனை பண்ணினே போகிறார். அந்த வர்ணனையை பிடிச்சிட்டு தான் அந்த குழந்தை அசங்காமல் யோகஸ்திதியில் துருவன் உட்காந்துக்கிறான். இப்போது பகவான்கிட்ட வந்த பக்தாளுக்கெல்லாம் பகவானோட ரூபம் ஆச்சரியமாக இருந்தது.
அந்த நாமம் அந்த ரூபம் ஆச்சரியமாக இருந்தது இல்லையா? அப்போ அந்த குரு ஒரு மூர்த்தத்தை ஒரு ரூபத்தை கொடுக்குற போது அருணாச்சலம்ங்கிற ரூபம் பகவானுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உன்னை நான் உருவென எண்ணியே நன்ன பகவான் சொல்ல, உன்னை நான் ஒரு ரூபம் நினச்சின்னு பக்கத்தில் வந்தால் கடலில் சக்கர பொம்மை அழிஞ்சு போகிற மாதிரி நான் அழிஞ்சு போயிட்டேன். ஒன்று ரூபம் நினச்சிட்டு வந்தேன், ஆனால் அந்த ரூபத்தில் நான் இல்லாமல் ஆயிட்டேன், என்னோடய ரூபமும் போயிடுது. அப்போ அதனால் பகவானுக்கு ஒரு மூர்த்தம், அந்த மூர்த்தத்தை ஒரு ரூபத்தை ஒரு ஃபார்ம் ஒரு பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டியில் கருணை சாந்தி பித்ருபாவம் மாதృபாவம் சக்கியபாவம் எல்லா பாவங்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிழம்பு ஒரு ஜோதி பிழம்பு தான் பகவானோட ரூபம். அந்த ரூபத்தை மூர்த்தம் மனதை ஒருமை செய்யும். எங்கெங்கேயோ அலைஞ்சென்று பிடிப்பில்லாமல் அலையிறோம். மைண்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ். நம்ம என்னென்னமோ மனசுன்னு என்ன சொல்கிறோம், ஆத்மாவோட ஒரு லாங்குவேஜ். சின்ன குழந்தைகள்லாம் ஒரு பாஷை தெரியாத ஆள் நம்மக்கிட்ட என்னமோ பேசுகிறத என்னென்னமோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு இல்லையா? நம்ம டீகோட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுருப்போம். அது மாதிரி தான் அந்தர்யாமி நம்மக்கிட்ட பேசுறது, அதுதான் நம்ம மைண்டு. அதை நாம் டீகோட் பண்ணுறது தப்பாக டீகோட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மைண்டை நீங்கள் கான்ஸ்டன்ட்லி சொன்னால் அது என்ன சொல்கிறதுன்னா சச்சிதானந்தம் சொல்லிகிட்டு இருக்கு அந்த மைண்டு. எங்கேயாவது அழகு இருக்கா பாரு, எங்கேயாவது சுகம் இருக்கா பாரு, எங்கேயாவது நித்தியமான வஸ்து இருக்கா பாரு, இது சொல்லி அது கேட்டுகிட்டே இருக்குது. நம்ம ஊரில் இந்த ஊரில் இவர் எங்கே இருக்கார், யாரோட பெயரை கேட்டு சொன்னால் நம்ம யாரையோ காட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி உள்ளே இருக்கிற மனசு கேட்கறது, குழந்தை கேட்குற மாதிரி கேட்குறது. நம்ம ஆத்மாவை காட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பணத்தை காட்டி கொடுக்குறோம், பொண்ணை காட்டி கொடுக்குறோம், வீடை காட்டி கொடுக்குறோம், என்னென்னமோ வெளி விஷயங்களை காட்டி கொடுக்குறோம். அதுவும் பாவம் இது நம்பிண்டு நம்மள தான் நல்ல ஆளாச்சேன்னு நினச்சிட்டு இந்த புத்தியை நம்பிண்டு அலைஞ்சுட்டே இருக்குது. அந்த புத்தி என்றைக்கு ஒரு நாளைக்கு சரியான அறிவை சம்பாதிச்சு அந்த மனசுங்கிற சாது இல்லையா? இத்தனை நாளைக்கு மனசுங்கிற பயங்கரம் சொல்லிகிட்டு இருந்தோம் பாருங்கள், நேரம் திருப்பி சொல்கிறேன். இப்போ அந்த மனசுங்கிற ஒரு சாது குழந்தை பாவம், அது லாளையேது சித்த பாலகம் அப்படிங்கிறது யோக வாசிஷ்டம். இந்த மனசுங்கிறது ஒரு பாலகா, அது பாவம் கேட்குறது. குழந்தை சாக்லேட் கொடு கேட்குற மாதிரி அது எதையோ கேட்டுருக்கு. அந்த சித்தத்தை அது கேட்டுட்டே இருக்குது. அதுக்கு ரைட்டு டைரக்ஷன் கொடுத்து உள்ளே திருப்பி விடணும். ரைட்டு டைரக்ஷன் கொடுத்து திருப்பி விடணும். அப்படி திருப்பி விட்டால் தான் அது சரியான விஷயமாகும். அப்போ மூர்த்தம் மனதை ஒருமை செய்யும். ஒரு ஃபார்ம் ஒரு ரூபம் என்ன பண்ணும், மனசை ஒருமைப்படுத்தும். மூர்த்தி பாதம் வாழ்கவே, அவனே ஒரு மூர்த்தி இல்லையா? மூர்த்தம் தீர்த்தம் எல்லாம் சொல்லுவான் தமிழில். அவனே ஒரு மூர்த்தி, குருமூர்த்தம். அவனே குரு ரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரனோட மூர்த்தி வடிவமாக இருக்கிற. ஓர்ந்திடு அதுவும் சாதனமாம், அது ஒரு பெரிய சாதனை. அதானது அதை ரொம்ப கீழே பார்க்காதே. ஐடல் வர்ஷிப் ஃபார்ம், இந்த இங்கிலீஷில் படித்தாலே நிறைய பிரச்சனைகள் வந்துடுது நமக்கு. ஐடல் வர்ஷிப் அப்படி இப்படி உருவ வழிபாடு அருவ வழிபாடு என்னென்னமோ சொல்கிறோம். எல்லோரும் உருவ வழிபாட்டில் இருக்கிறவா தான். அது நம்ம பல உருவங்களில் மாட்டின்னு இருக்கோம். ஒரு ஸ்டேட் ஆஃப் சாதனையிலே நமக்கு தெரியும் நமக்கு ஒரு உருவம் வேணும். ஒரு பக்தர் சந்திரசேகர பாரதி சுவாமிகிட்ட கேட்குறார். நான் அவருக்கு 10-12 மந்திரங்கள் உபதேசம் பண்ணியிருக்கா பல குருமார்கள். பெரியவர் அவர், ரொம்ப பெரியவர் அவர், கிரகஸ்தர். அவர் சந்திரசேகர பாரதி சுவாமிகிட்ட கேட்குறார், இவ்வளவு மந்திரத்துக்கு ஒரு ரூபம், ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுறது ஒரு ரூபத்தை தியானம் பண்ண, அப்புறம் அதை விட்டுவிட்டு அடுத்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறது ரூபம், இது பெரிய களைச்சு போயிடுறேன் நான். அதனால் எனக்கு ஒரு ரூபம் கொடுங்க, அந்த ரூபத்தில் எல்லா தேவதைகளும் இருக்கணும், அந்த ரூபத்தில் எனக்கு நேச்சுரல் அட்ராக்ஷன் வரணும், அது அலௌகிகமான ரூபமாக இருக்கணும். அப்படி ஒன்று கிடச்சி கொடுத்தானா என்னோடய மனசு அதுலேயே ஈடுபட்டுடும். அப்படி ஒன்று கொடுங்கன்னு கேட்குறார். அதுக்கு சந்திரசேகர பாரதி சுவாமி சொல்கிறார், ஒரு மாடோட ரூபத்தில் புவனானி சதுர்தச இல்லையா? அது என்ன ஸ்லோகம்? கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச. ஒரு மாடோட சரீரத்தில் அங்கங்களில் 14 லோகங்கள் இருக்கலன்னு சொல்கிறான். அப்படி இருக்கிறத ஒரு பிரம்மஜானியோட உருவத்தில் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவா குருநாதர்
நிருசிம்ம பாரதி சுவாமிகள்கிட்ட மந்திரம் வாங்கிட்டவர் தான் இவர்கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு உங்கள் குருநாதர்கிட்ட ஆகர்ஷணம் இருக்கு இல்லையா, அவரை பூர்ண ஞானின்னு நீங்கள் நம்புகிறீங்க இல்லையா, அவருக்குள்ளே அந்த பூர்ண வஸ்துவை பார்க்குறீங்க இல்லையா, அப்புறம் என்ன, எந்த மந்திர ஜபம் பண்ணாலும் அதை தியானம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணி கொடுத்ததாக ஒரு பக்தர் எழுதியிருக்கார். அது மாதிரி பகவான் ரமண பகவானோட ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதுலேயே அந்த பகவானையே நமக்கு பூர்ண வஸ்துவா ஞான வஸ்துவா வச்சுட்டே தியானம் பண்ணலாம். அதுலேயே எல்லா மூர்த்தமும் அடக்கம், எல்லா தீர்த்தமும் அடக்கம், எல்லாமே அடக்கம் தியானம் பண்ணலாம். இல்லாட்டா நமக்கு இஷ்ட தேவதை எப்படி இருக்கோ அந்த தேவதையில் தியானம் பண்ணி மனசு அடங்கும். பிராணன் ஒடுங்கில் பிரக்ஞை ஒடுங்கும் என்போன் பாதம் வாழ்கவே, பிராணாயாமம் சாதனம் என்னும் பெரியோன் பாதம் வாழ்கவே. மூச்சு அடங்குற போது மனசு கொஞ்ச நேரம் அடங்கும். தினமும் சுஷுப்தியில் பார்க்குறோம், நாம் பிராணன் அடங்கலை, மனசு மட்டும் அடங்கிறது. அது ஏன் அப்படின்னாக்கா அது ஈஸ்வரனோட கிரியை, ஒரு கலையை மட்டும் வச்சுருக்கான் இந்த பாடியோட ப்ரொடெக்ஷனுக்கு. அந்த கலை மட்டும் நிற்கிறது, மீதி கலைகள்லாம் அடங்கி விடுது டீப் ஸ்லீப்பில். சமாதியில் பிராணனும் அடங்கி விடுறது, சமாதி நிலையில் பிராணனும் அடங்கி நிற்கிறது. அப்போ பிராணனை அடக்கிறதுங்கிறது பிராணாயாமம். மனசை அடக்கி பிராணன் அடங்கினா சமாதி, பிராணனை அடக்கி மனசை அடக்கிறதுங்கிறது ஒரு சாதனை, யோக சாதனை. பிராணங்கிறது ஒரு குதிக்கிற குதிரை மாதிரி, அதை பிடிச்ச நிறுத்தத்தை மனசை அடங்கும். அப்போ பிராணனை அடக்கிறது ஒரு உபாயமாகும். பிராணாயாமம் சாதனம் என்னும் பெரியோன் பாதம் வாழ்கவே. சர்வ நியமம் தமிழ் மித ஊன்மேல் என்போன் பாதம் வாழ்கவே, ஒரு சொல் பேசில் பெருகும் பல என்று உரைப்போன் பாதம் வாழ்கவே. ரொம்ப அழகான இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சாதனைக்கு பல பல நியமங்கள் இருக்குது. காத்தால் எவ்வளோ டைமுக்கு எழுந்திருக்கணும், இப்போ தூங்கணும், ஜபம் பண்ண இந்த நிலை பண்ணணும், எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விட பெருசு மனசை அடக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நியமம் என்னதுன்னாக்கா மித ஊன். காத்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற போது ஒரு பாத்திரத்தை பூரா முழுங்கின தூக்கம்தான் வரும். எப்படி தியானம் வரும், எப்படி சத்சங்கத்தில் சிரவணம் பண்ண வரும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. சாப்பிடாமல் இருக்க முடியுமா, பசிக்கும். அப்போ என்ன, மித ஊன் நியமம். கொஞ்சமாக சாப்பிடு. பகவான் எப்போவுமே இப்படி திருண்டு எடுத்துக்குவோம். எல்லாருக்கும் கூட உட்காந்து சாப்பிட, ஆனால் கொஞ்சோண்டு எடுத்துக்கும், கொஞ்சோண்டு. சில சன்னியாசிகள்லாம் கூட நான் பார்த்துருக்கேன், நான் எல்லோரும் கூடயும் தான் சாப்பிட உட்காருவா, ஆனால் எல்லாம் திருண்டு தான். நிறைய யோகிகளுக்கு பக்ஷணம் இப்படி விரலில் தான் எடுத்துக்கிறது. இந்த விரலில் எடுத்துக்கிறதோடு முடிஞ்சு போச்சு. அது வயத்தை ஒரு விதத்தில் ஏமாத்துற மாதிரி. வயத்துக்கு பசிக்கிறது வேணும். சில பேர் சொல்லுவோம், அந்த வாயில் போட்டு ரொம்ப நேரம் வச்சுண்டு ருச்சிச்சு நல்லா பம்மி சாப்பிட்டு உள்ளே இறக்கினாலே ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். முழுங்கின்னு இருந்தால், அப்படி போட்டுட்டே இருந்தால் எத்தனை போகிறதுன்னே தெரியாது. அதனால் மெதுவாக இருந்து மஸ்டிகேட் பண்ணி கம்மியாக சாப்பிட்றது, பிட்சை கையில் வாங்கி கொஞ்சமாக சாப்பிட்றதெல்லாம் பண்ணுற பிட்சாடனம் இல்லையா. சர்வ நியமம் தமிழ் மித ஊன் மேல். எல்லா நியமங்களையும் விட பெருசு மித ஊன், கம்மியான பக்ஷணம். அது சாதனைக்கு ரொம்ப அனுகூலம், மனசு சாந்தமாக இருக்கும், தியானத்துக்கு அனுகூலம். அதுதான் பெரிய நியமம்னு பகவான் எப்போவுமே சொல்லுவார். சாத்விகமான மித பக்ஷண நிஷ்டை. சாத்விகமான பக்ஷணமாக இருக்கணும், மித பக்ஷண நிஷ்டை, மிதமாக இருக்கிற பக்ஷணம். அதுக்கு மேலே ஒரு சாதனை இல்லை. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தஜேஷ்டஸ்ய கர்மசு. ஆகாரம் ரொம்ப யுக்தம், மாடரேட்டாக எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு. அமித ஆகாரங்கிறது பெரிய தோஷம். அதனால்
எல்லாத்தையும் விட பெரிய நியமம் அதுதான் அப்படின்னு சொன்ன பகவானோட சரணம் வாழ்கவே. அந்த உபதேசம் எல்லாம் தான் நமக்கு தேவை. குரு கொடுக்க வேண்டிய உபதேசம் அதெல்லாம் தான். இவ்வளோ பக்ஷணம் வேணும், இவ்வளோ தான் சாப்பிடணும், இதெல்லாம் தான் பெரிய உபதேசம். ஒரு சொல் பேசல், அது மாதிரி மௌனம். ஆகார நியமம், வாங் நியமம். பகவான்கிட்ட அது கேட்கவே வேண்டாம். பகவான்கிட்ட இருந்தவாளுக்கு என்ன வந்ததோ வரலையோ வாங் நியமம் வந்துடும். ரொம்ப பேச்சில்லாமல் அடங்கி போயிடும். பேசினாக்கா வளர்ந்துட்டே இருக்கும் பேச்சு. அதான் நாராயண குரு பகவானை பார்த்தப்போ படித்ததே அதுதான். வாங்கோ, எந்த ஊர்லேருந்து வரையல், என்ன வேலை பண்ணுறீள், என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்ன, எந்த கேள்வியும் இல்லை. को नाम देशः का जातिः प्रवृत्तिः का कियद्वयः इत्यादि वादोपरतिः यस्य तस्यैव निर्वृत्तिः. அவர் எழுதினார், பகவானை பார்த்து எழுதினார். பகவானோட அந்த 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 ஸ்டாச்சுவை பார்த்து, அந்த பிஹேவியரை பார்த்து அவர் எழுதின 5 ஸ்லோகங்களில் ஒரு ஸ்லோகம் இது. எந்த ஊர், என்ன ஜாதி, என்ன வேலை பண்ணுறேன், எந்த கேள்வியும் இல்லை. இந்த மாதிரி கேள்விகள் யார் கேட்காமல் இருக்காளோ அவளுக்கு தான் சாந்தி. எஸ்ய தசைவ நிர்வர்த்தி. ஏன்னாக்கா ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம், பேசுகிற போது ஒரு வேர்டு அனாவசியமாக அதுலேருந்து புசு 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 புசுன்னு தேனி மாதிரி வந்துட்டுருக்கும். புத்தீசல் மாதிரி ஃபர்தர் 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 தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். அன்கண்ட்ரோலபிள். சில பேருக்கு பழக்கம், பகவானுக்கு மௌனம் பழக்கம், மௌனம் அபியாசம். இல்லாட்டா என்னென்னா நமக்கு அதனாலே தான் சில சன்னியாசிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பாள். வேணுமோ வேண்டாமோ ஒரு கிரந்தத்தை வச்சுட்டு வாசிச்சுட்டே இருப்பாள். சம்டைம்ஸ் அவள் பாராயணம் பண்ணுறாளோன்னு சந்தேகமாக இருக்கும். அதில் ஒரு சுவாமி சொல்லவே சொன்னார், எதுக்குனாக்கா என்னை எங்கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இது வச்சுட்டே இருக்கேன். இல்லாட்டா இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏதோ பேசுவேன், அதுலேருந்து நிறைய விவகாரங்கள் வரும், மாட்டின்னு விடுவேன். அதனால் பெறத்தியார்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு இல்லை, என்னை எங்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் ஸ்வாத்தியாயோ தேவ பவித்ரம் அப்படின்னு வேதம் சொல்லித்து இல்லையா. ஸ்வாத்தியாயங்கிறது என்னது, தேவ பவித்திரமாக. ஆக்சுவலாக ரமணாசிரமத்தில் ஒரே ஒரு சாதனை தான் இருக்குது, நித்திய பாராயணம், சாயங்காலத்தில் இருக்கிற பாராயணம். ஒரே சைக்கிள். அது ஒரு நல்ல அனுஷ்டானம். ஆசிரமத்தில் போனால் வேறு ஒன்றும் கற்றுக்காட்டாலும் ஆசிரமத்தில் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வேறு என்ன பாராயணம் இருக்கோ அதை டெய்லி வச்சுட்டு இருந்தால் போகிறோம். நம்ம சாயங்காலத்தில் ஒரு 40 நிமிஷம் ஒரு அனுஷ்டானம். அந்த சாஸ்திரம் எல்லாமும் உள்ளே போயிடும். சாஸ்திர சம்ரக்ஷணம் ரொம்ப அழகாக சிம்பிளாக பண்ணிவிட்டா. காலாகாலமாக ஆவர்த்தி 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 பண்ணி அட்லீஸ்ட் அந்த பாராயணம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பகவானோட தமிழ் கிருதிகள் எல்லாமே அத்துப்படியாக பைஹார்ட்டாக இருக்கும். அர்த்தம் தெரியுமோ தெரியாதோ அட்லீஸ்ட் சப்தமாவது உள்ள இருக்கும். தமிழ் தானே, முள்ள மனனம் பண்ணி தெரிஞ்சுக்கலாமே, ஹிருதயத்துக்குள்ளே தெரியுமே. அதனால் ஒரு சொல் பேசில் பெருகும் பல என்று, ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா பலதாக அந்த வார்த்தைகள் பெருகி பெருகி சம்சாரம். மலையாளத்தில் சம்சாரம்னாலே பேச்சுன்னு அர்த்தம். பேச்சிலேருந்து சம்சாரம் வரும்னு பகவான் சொன்னார். மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்க, சம்சாரமே பேச்சு தான், பேச்சு தான் சம்சாரம் அப்படின்னு உரைப்போன் பாதம் வாழ்கவே. அடுத்தது புஸ்தகத்தை பற்றி சொல்ல போகிறார். புஸ்தகம் படிப்பு. எல்லா புஸ்தக படிப்போடும் பர்பஸ்ஸு ஆத்ம தியானம், உன்னை தெரிஞ்சுக்கிறது ஆத்ம தியானம் தான். அதுக்கு தான் யத்னம் பண்ணணும். இல்லாமல் அடங்காமல் புஸ்தகம் மட்டும் படிச்சுட்டு இருந்து என்ன பண்ணுறது. எந்நூல் கருத்தும் மனம் அடக்கல் என்போன் பாதம் வாழ்கவே, உன்னை காண ஓர் நூல் ஏன் என்று உரைப்போன் பாதம் வாழ்கவே. எல்லா புஸ்தகத்தோடும் பர்பஸ் என்னென்னா மனசை அடக்கிறது தான். உன்னை பார்க்கணுன்னா உள்ளே திரும்பி பார்க்கணும். ஒருத்தர் கேட்டார், ரொம்ப நாளாக நான் கீதை படிச்சுட்டே இருக்கேன்,
அதோட தாத்பரியத்தை பகவான் சொல்லி கொடுக்கணும். பகவான் சொன்னார், கீதை உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறது. என்ன சொல்கிறதுன்னா, நீ ஒன்றை பாருன்னு நான் சொல்கிறத நீயே என்ன பார்க்குறேன்னு கேட்குறதான். அப்படின்னா படிக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கப்படாது. நம்ம முன்னால் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். படிச்சுட்டே இருக்கா எதுக்குன்னா விவகாரத்தில் மனசு போகாமல் இருக்க பல விஷயங்கள். அது ஒரு நல்ல சாதனை. ஆனால் அந்த படிக்கிறதும் கண்ணாடி வச்சுக்கிற மாதிரி தான். அது எதுக்குன்னா ஆத்மாவை பார்க்குறதுக்கு தான், தன்னை பார்க்குறதுக்கு தான். அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வான கிஞ்சிதபி சிந்தையே, அதுக்கு தான் புஸ்தகத்தை வச்சுன்னு படிக்கிறோம். இப்பொழுது நம்ம இங்கே இந்த ஒரு சத்சங்கம் வச்சுக்கிறோன்னா அந்த நேரத்துக்கு ஒன்றும் இல்லாட்டாலும் வேறு விவகாரம் விஷயங்கள் இல்லாமல் இருப்போமோ இல்லையோ, அதுவே பெரிய லாபம், ஒரு சாதனை. அதுதான் இது. மீதி பாட்டு நாளைக்கு பார்க்குறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி தாதவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாமாத்மநாதம் ரமணம் பஜாமி.